ஒரு சொட்டு எடுத்து நம்ம தலையில தேய்ச்சா போதுங்க, அப்படியே விழுந்துரும். என்னது முடியா? என்ன முடியா? அது இல்லைண்ணே. இப்ப பாருங்க, இப்ப ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்க. அப்படியே போயிரு. அது எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. இந்த அப்படியே தைலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது குறிப்பா ஒத்த தலைவிரி இருக்கிற பெண்கள், அதாவது தலைவலி இருக்கிற பெண்கள் நெத்தியில தடவினா போதுங்க, ஒரு செகண்ட்ல வலி பறந்து போயிருங்க. கொஞ்ச நேரம் எரியும். அப்படியே தைல வேலை செய்யறதுக்குண்டான அறிகுறி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அப்படியே தைல ஒரு மன்மத தைலமும் கூட. மன்மத தைலமா? அண்ணன் அருமையா விசாரிக்கிறத பார்த்தா அண்ணனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஒரு அரிய மருந்துங்க. புதுசா கல்யாணம் வாங்கினவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதங்க. இத ஒரு சொட்டு இத நம்ம உடம்புல தடனா போதுங்க, சொர்க்கமே நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். சொர்க்கமே தெரியுமா? சொர்க்கமே தெரியுமா? ஆவாங்க. சரி, அப்ப கொஞ்சம் கொடுங்க, நான் செக் பண்ணி பார்க்கிறேன். இல்லாங்க, அண்ணன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அண்ணனுக்கு கொடுக்குறேன். அண்ணன் நெஞ்சில தடவி இருக்காரு, தலையில தடவி இருக்காரு, இடுப்புல தடவி இருக்காரு, கைகால தடவி இருக்காரு. அரிக்க ஆரம்பிச்சிருச்சுடா. நம்ம அப்படியே வேலை செஞ்சுச்சுங்க. பாருங்க, அண்ணனுக்கு வலிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு, எரியறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா பாருங்க, அண்ணன் நல்லா வடைக்கிறாரு. இப்ப உடம்பு வில்லு போல வரைக்குங்க. வில்லு போலதான் வரைக்குது. என்னடா கொடுத்த? அண்ணன் சொர்க்கமே கண்டுபிடி தெரியுதா? சொர்க்கம் இல்லையா, நரகம் தான் தெரியுது எனக்கு. டேய் மவனே, ஒரு புல் அடிச்சாங்க கூட, ராவா அடிச்சாங்க கூட இந்த எரிச்சல் வராதுடா. இந்த மாதிரி பண்ணிட்டேன் மவனை. நீ எங்கேயோ நீ தைல வைக்கிறத பார்த்த, அந்த தைலத்தை புள்ள நெஞ்சில தேய்ச்சிருவேண்டா. இப்ப போயிடுறேன். நான் என்ன சொல்ல வரேங்க, நீ ஒண்ணு சொல்ல போடா. பஸ் விட்டுறா கீழே. நல்ல வேலை, நான் நெஞ்சில மட்டும் தடவுனேன். ஐயோ, என் வாழ்க்கையே வீணா போயிருக்கு. பின்னா இருப்போம் ஆர்ப்பா அந்த பிக்கரே அவர் ஜூம் பண்றா இல்லையா? ஐயோ என் சீட்டு போச்சு, என் சீட்டு போச்சு. கண்டக்டர் பாரியா, அந்த சீட்டு சொன்னா இந்த சீட்டு போச்சியா? எந்திரியா மேல? உன்னதாயா சீட்டு போட்டு வச்சிருக்காரு. எந்திரியா மேல? பாரியா துட்டு பாரியா, துட்டு வேற போட்டு வச்சிருக்காரியா? இந்த போனதுக்கு தான் இதான் ஆப்பறையா? எதையா போல அப்படியா போயா? தேங்க்ஸ். நீ ஆரம்பத்துல தெரியல, போய் உட்காரு பேசாம. டிக்கெட் எடுத்து பின்னாடி எடுக்கிறாங்க. பின்னாடி யாரும் எடுக்கலையா? முன்னாடி எடுக்கிறாங்க. முன்னாடி யாரும் எடுக்கலையா? கேன பயமா இருக்காங்க. முன்னாடி அவனை எடுக்க போறேன், பின்னாடி அவனை எடுக்க போறேன். நான் மட்டும் என்ன வேணைக்கு எடுக்கணும்? இப்ப என்ன வரலான்னு இருக்கிறியா, இறங்கலான்னு இருக்கிறியா? ஓ, நானே ஏற்றிக்கிறேன் ஃபர்ஸ்ட். 1 செகண்ட் ப்ளீஸ். என்னையா தர? ஓ, இப்ப பப்ளிக் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதியா? டிக்கெட் எடுக்கிறியா? வீட்டுல இருக்கும். ரெண்டு கூட ரெண்டு. வேற யாரு இருக்கா? காலேஜ் ஸ்டாஃப் ரெண்டு. வேற யாரு இருக்கா? நான் தான் 2 பேரா இருக்கிறேன். 2 பேர். உட்காரு. டிக்கெட் அடுத்து யாரு? டிக்கெட் சார் இல்ல. இங்க உட்கார நீ, இங்க உட்கார நீ. ஊனம்ன்ற சீட்டியா? அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் கையில பராமரிக்காங்க, அவங்க உட்கார்ல எதிரி மேல சாஞ்சு நிக்கிற. எந்திரிக்கிறியா? டிக்கெட் காசு அந்த பிளாக் அடிச்சதுக்கு வராது. டிக்கெட் கொஞ்சம் அப்படி போட்டா அது
காய் ஊனமுறை சைடில் ஊனமுறை இருக்கான்னா இங்கே ஆம்பளைன்னு எழுதியிருக்கு, இந்த பொம்பளை. என்னையா நீ நினைச்சிட்டு இருக்க? எங்க வேணாலும் உட்காருவேன். ஓ, நீ ஆம்பளை தான் இருப்பாரு. சாரி.